கடந்த 2 வாரங்களாக நாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். இந்த நாள்ல 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்க. ஒரு புதிதாய் பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை போல, ஒரு குழந்தைய போல, அந்த குழந்தைக்கு அந்த பால் குடிக்க குடிக்க அதுக்கு ஸ்ட்ரென்த். ஆமென். அதே போல ஞான பாலாகிய திருவசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க வாசிக்க வாசிக்க அதை அறிக்கை பண்ண நமக்குள்ள பலன் கூடிக்கிட்டே இருக்கும். அந்த வசனம் முதல்ல பார்க்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் நல்லவர் என்பதை, தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தவர்கள். ஆமென். வாசிக்கலாம். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை பார்த்தது உண்டானால் நீங்க சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நாம் ருசி பார்த்தது உண்மையானால், ஆமென், நம்ம ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்ட தயை உள்ளவர். ஆமென். அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் தயவுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை நாம் அவருடைய தயவை நாம் ருசித்து இருக்கிறோம். நாம் நீதி, வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய தயவை நாம் அநேக நேரங்களில் ருசிச்சிருக்கிறோம். எத்தனையோ வேளைகளை நாம் தவறினாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார், நம்மை அணைக்கிறார். எத்தனையோ பிரச்சனையிலிருந்து அவர் தயவினால் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒரு காலத்துல துரோகியா இருந்தோம், நிலையான சேட்டுல வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கிருபையாய் ரட்சித்து தம்முடைய ரத்தத்தால கழுவி உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ தயவு. ஆமென். அவருடைய தயவுக்கு முடிவே கிடையாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. மன்னிப்பதிலே அவர் எப்படிப்பட்டவராம்? தயை பெருத்தவராம், பெரிய தயவு உள்ளவர். ஆமேன். மன்னிக்கிற காரியத்தில் அவர் தயை பெருத்த தேவன். ஆமேன். நம்மளை மன்னிக்கணும்னு அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, கிடையாது. பாவ மன்னிப்பு உண்டாகணும்னா ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு ஆகணும். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தை தான் பலியிட்டு அந்த ரத்தத்தை மூலமா தான் பாவ நிவிருத்தி உண்டாகும்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு பாவ நிவிருத்தி ஆகணும், ஒரு குற்றமற்ற ஒரு ரத்தம் சிந்தப்படணும். ஆனா ஆடு ரத்தம் மாடு ரத்தம் ஒரு பெர்மனண்டான ஒரு விடுதலை மக்களுக்கு கொடுக்கல. சில காலம் கொடுத்தது, திரும்ப அந்த குற்ற மனசாட்சி வந்துடும். ஒரு பாவத்தை கழுவிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆடு ரத்தம் மாடு ரத்தம் மூலமா கழுவிட்டாங்கன்னா திரும்ப கொஞ்ச நாள்ல அந்த பழைய பாவம் மைண்ட்ல வந்து ஐயோ நீ பாவி பாவின்னு குற்றப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆமேன், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆமேன். அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது அவர் நம்மை செத்த கிரியைகளற, நம்முடைய ஆத்மால செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறார். ஆமேன். குற்ற மனசாட்சி நீங்க அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு நாளும் நமக்குள்ள அந்த குற்ற உணர்வு வரவே வராது. ஆமேன். அவர் பாவத்தை ஒரு முறை மன்னிச்சிட்டார்னா அது அவர் இனிமே நினைக்கவே மாட்டார். சொல்லிட்டார், நான் இனி நினைக்கவே மாட்டார். நீங்களே நினைச்சாலும் அவர் நினைக்க மாட்டார். அவ்வளவு தயை உள்ளவர், மன்னிப்பதில் தயை உள்ளவர். அதை நாம ருசி பார்த்தது உண்மையானால் எத்தனையோ முறை நாம் ருசி பார்த்து இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ருசிக்கிறோம். ஏதோ ஒரு நாள் அல்ல, ஏதோ என்னைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்புறம் நான் ஒரு தவறு கூட செய்யலன்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் ருசிக்கிறோம். ஆண்டோடைய பிரசனத்துக்கு வரும்போதெல்லாம் தேவனே பாவியாகிய மேல் கிருபையாருன்னு சொல்லி வரும்போதெல்லாம் அவர் ரத்தத்தால கழுவி முத்தமிட்டு அவர் சொல்றாரு, நீ பாவி இல்லப்பா, என் பிள்ளை. ஆமே, நான் உன்னை நேசிக்கிறேன்,
நான் உன்னை உள்ளங்கரங்கள்ல வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போது என் முன்னாடி இருக்கிறது. ஆமென். நீ எப்போ என் பிள்ளைதான், நீ எப்போ நீதிமான் தான். ஆமென் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முறை நம்மளை மன்னிக்கிறார். அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம மேல இரக்கம் பாராட்டிக்கிட்டே இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமே. நம்ம உண்மை இல்லைன்னாலும் அவர் அநேக வேளங்கள்ல நாம் உண்மை இல்லாம அவருக்கு நடந்திருந்தாலும் அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்துல அவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மையுள்ளவரா இருக்கிறார். என் பிள்ளைக்கு நான் வாயை திறந்து இதை சொல்லிட்டேன், அதை நிச்சயமா நிறைவேற்றுவேன். ஆமென். இந்த காரியத்தை நான் செய்யும் அளவும் அவனை நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆமென். அவர் வாக்கு தத்தம் பண்ணினதுல உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார். நம்ம தேவைகள் எல்லாம் நம்முடைய பரமபிதா சந்திக்கிறார். ஆமென். அவர் ஒரு நாளும் நமக்கு கொடுக்கிற நல்லதை நிப்பாட்டவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியத்தை உதிக்க பண்ணி, ஆமேன், அவர் சூரியனை உதிக்க பண்றாராம், மழையை வர்ஷிக்க பண்றாராம். ஆமேன். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க உலகத்துல, எவ்வளவு அருவருப்பான பாவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் டெய்லி சூரியன் உதிக்குது. அவர் சொல்லல உலக மனுஷன்லாம் பாவம் செய்யறான், அதனால நீ இந்த நாள்ல உதிக்காதன்னு சொல்லல. அது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆண்டவர் அது கட்டளையிட்டுட்டார். ஆமீன். காலை மாலை நீ இப்படி காலையில சூரியன் உதயமாகணும், ராத்திரி அடையணும். ஆமீன். இந்த காலத்துல மழை பெய்யணும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்றார், மழையை வர்ஷிக்க பண்றார், முன்மாறி பின்மாறிய கொடுக்கிறார். ஏன்னா அவர் தயையுள்ள தேவன். ஆமீன். தயை பெருத்த தேவன், மன்னிப்பதிலே தயை பெருத்தவர். அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த பரம ஈவை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறோம். ஆமேன். அதை நம்ம ருசி பார்த்தது உண்மைன்னா நம்ம எப்படி நடக்கணும்? அடுத்த அந்த வசனம் தொடர்ந்து வாசி. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிடு. முதல்ல இதெல்லாம் ஒழித்தரணும். ஆமேன். புறங்கூறுதல், மத்தவங்க ஒருத்தனை பார்த்து கேட்டுட்டு இன்னொருத்தன் வந்து புறங்கூறுற இப்படிப்பட்ட அருவருப்பான காரியம், வஞ்சகங்கள் இதெல்லாம் ஒழிச்சிடணும். ஆமென். ஏன்னா புறங்கூறுறது வந்து அருவருப்பு. இப்ப நம்ம ஆண்டவர் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு அது திரும்ப போய் யார்ட்டையும் சொல்ற தேவன் அல்ல. இதெல்லாம் நம்ம ருசி பார்த்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வந்து கபடு கிடையாது, அவர் கபடு இல்லாத தேவன். ஆமேன். எனவே நாமும் கபடம் இருக்கக்கூடாது. ஒருத்தட்ட பழகும் போது உண்மையான அன்போட பழகணும். உள்ளுக்குள்ள வஞ்சகத்தை வச்சுட்டு வெளியே நடிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் தேவன். ஆமேன். அவருக்குள்ள பொறாமை கிடையாது. ஆமேன். நாம் நல்லா இருக்கணும் தான் அவர் நினைக்கிறார். ஆமேன். நாம் நல்லா இருக்கணும் தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா இருந்தா பொறாமப்படுற கடவுள் கிடையாது. அப்படிப்பட்ட தேவனுடைய தயவை நாம் ருசி பார்க்கிறோம். எனவே நமக்குள்ள பொறாம இருக்கக்கூடாது. ஆமேன். ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மத்தவனை பார்த்து பொறாம யாரும் பட மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் பொறாம வருது? அவர் மேல நம்பிக்கை இல்ல. கர்த்தர் நம்மை உயர்த்துவாருங்கிற நம்பிக்கை இல்ல. எனவே அவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் பெரிய ஆளா இருக்கிறான், அவன் நல்லா வீடு கட்ட, அதை செய்யறான்னு பொறாமப்படுறாங்க. ஏன்னா ஏன் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி ஏராளமான நன்மையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா மத்தவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஆமேன். மத்தவன் வளரும் போது நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அநீதியில் பிரியப்படாது, சத்தியத்தில் பிரியப்படும். ஏன்னா நம்முடைய அப்பா அப்படிப்பட்டவர் தான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் நம்மள. ஆமேன். நாம் எத்தனையோ தவறுகள் செய்தாலும் நம்மள பெருக பண்ணிட்டே இருக்கிறார். அவர் நமக்கு செய்யற வர வேண்டிய நன்மைய, நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைய அவர் நிப்பாட்டவே இல்லை. எனவே நாமும் தயவுள்ளவர்களா நடந்து கொள்ளணும், பொறாமை உள்ளவர்களா இராமல். ஆமேன். துர்க்குணத்தை ஒழித்து விடணும். சகலவிதமான துர்க்குணங்கள், தீமையான குணங்கள், ஆமேன், இப்படிப்பட்ட குணங்கள், பாவ குணங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு, ஆமேன், என்ன பண்ணணுமா? புதிதாய் பிறந்த குழந்தையை போல, ஒரு புதிதா பிறந்த ஒரு குழந்தை என்ன பண்ணும்னா, அந்த தாய் பாலுக்காக அப்படி ஏங்கி இருக்கும். எப்போ அந்த பால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரம் வரும்போது அப்படியே கதறும்.
அந்த சாப்பாடுக்காக கதறும். அப்படி போல ஒரு ஏக்கத்தோடு எப்போ நான் ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பேன், எப்போ நான் அவரை சந்திப்பேன், அவரோடு உறவாடுவேன் அப்படிங்கிற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். அன்பிற்குரிய புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கும். நம்ம ஒரு காலத்துல பாவிகளா இருக்கும்போது நம்முடைய வாஞ்செல்லாம் எப்படி இருக்கும்னா, எப்போ போய் தவறு செய்யலாம் அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம அவருக்குள்ள பிறந்த பிறகு எப்போ நம்ம அவரோடு உறவாடலாம், எப்போ நம்ம அவரை மகிமைப்படுத்தலாம், எப்போ வேதத்தை தியானிக்கலாம், அதே இருக்கணும். அதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனம் ஆகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்க. ஆமென். தீமையான காரியங்கள்லாம் விட்டுருங்க. வேதம் சொல்லுகிற பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன். அப்பா செய்வார். நான் என் வேலையெல்லாம் நான் என்ன செய்யணும், வார்த்தைய துதிக்கணும், அவரோடு உறவாடணும், என் நேரத்தெல்லாம் அவருக்கு செலவிடணும். ஏன்னா நான் அவருடைய எதை ருசிச்சிருக்கிறேன், பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா அவருடைய ஈவை ருசி பார்க்கலன்னு? ஒருத்தரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறதே அவர் தான். நமக்குள்ள இருக்கிற சுவாச காற்றே ஏசப்பா கொடுத்ததுதான். ஆமென். இன்னைக்கு நாம் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்களாக. இன்னைக்கு நமக்கு ஒரு சுவாசத்தை கொடுத்திருக்காருன்னா அவருடைய கிருபை தான். ஆமென். நம்முடைய ஒருத்தர் கூட ஏசப்பாவுடைய அன்பை ருசி பார்க்காமல் இந்த உலகத்துல பிறந்த ஆதாம்ல இருந்து கடைசி பிறக போற எல்லா மக்களுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. எல்லாருடைய பாவத்திற்கான தண்டனையும் அப்பா சுமந்துட்டாங்க. எல்லாருக்கும் அவர் அதன் காலத்துல எல்லாவற்றையும் செய்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார். அவருடைய தயவை எல்லாரும் ருசி பார்க்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்றல்ல, எல்லாரும், எல்லா மக்களும், எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் இன்னைக்கு ஏசப்பாவுடைய அன்பை தயவை ருசிக்கிறார்கள். அதை நம்ம ருசி பார்த்தது உண்டானா நம்ம எப்படி இருக்கணும்னா அவருடைய வார்த்தை மேலதான் நமக்குள்ள வாஞ்ச இருக்கணும். தீமையான காரியத்தை விட்டுறணும், புறங்கூறுதலை விட்டுறணும். ஆமென். பொறாமையை விட்டுறணும், கபடத்தை விட்டுறணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாக, சர்ப்பத்தை போல விழா உள்ளவர்களா இருங்கள், புறாக்களை போல கபடற்றவர்களா இருங்கள். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒரு கபடே இருக்கக்கூடாது. உண்மையான உள்ளத்தோடு கடவுளை நேசிக்கணும், அவருடைய பிள்ளைங்களை நேசிக்கணும், அவருடைய வேதத்துல தியானிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கும். நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கீங்களா, நல்ல வேதத்தை வாசிங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையெல்லாம் தியானிச்சுட்டு நல்லா ஜெபிச்சுட்டு உங்க காரியத்தை செய்யுங்க. உங்க காரியெல்லாம் வாய்க்கும். உங்க பிசினஸ் சக்சஸா இருக்கும், உங்க படிப்பு சக்சஸா இருக்கும். படிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வேதத்தை வாசிங்க, வேதத்துல வாஞ்சையா இருங்க. உலக காரியத்தை விட்டுட்டு இது எனக்கு வேண்டாம், குப்பை. பவுல் சொல்றார், என் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன், குப்பையுமா என்ற. ஆமீன். எல்லாமே எனக்கு குப்பை தான். என் செல்ல அன்புக்கு முன்னாடி இந்த உலக அன்புலாம் குப்பை. இன்னைக்கு எத்தனையோ பேர் செல்போன்ல எடுத்து மற்றவங்களோட நேரத்தை போன்ல பேசி தவறான உறவுல நேரத்தை செலவு பண்றாங்க. இதெல்லாம் ஒழிச்சிட்டு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட குப்பைலாம் எனக்கு வேண்டாம், என் செல்லவுடைய அன்பு வேணும். ஆமேன். எனவே அவரோடு போகணும், பேசுவேன், அவரோடு உறவாடுவேன். ஆமேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதுதான் என் வாஞ்சை, என் தேவை என் ஏசப்பா தான், அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை தான் சொல்லி அவருடைய களங்கமில்லாத ஞானப்பால். ஆமென். ஆண்டோடைய வார்த்தையை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, களங்கமில்லாத ஞானம். ஆண்டோடைய வார்த்தையில ஒரு களங்கமே கிடையாது, ஆண்டோடைய வார்த்தையில ஒரு களங்கமும் கிடையாது.
ஒரு கலப்படம் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற இந்த பால் வாங்கி குடிக்கிறோம், அதுல எவ்வளவோ கலப்படம் சொல்றாங்க. தண்ணியை கலக்குறாங்க, கெமிக்கலை கலக்குறாங்க. ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பாக்கெட் பாலுக்கு அவங்க மாடு பால் எல்லாம் கொடுத்தாங்களாம். அவங்க ஏதோ ஒரு அவங்க இது கொடுத்துருந்தாங்களா ஏதோ. அப்போ ஒரு நாள் அவங்களுக்குள்ள அந்த மாட்டு பாலெல்லாம் கொடுத்து அந்த இதுல ஏதோ பண்ணி பிசினஸ் பண்றதுக்கா ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க பாக்கெட் பால் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கும்போது என்ன பண்ணாங்களான்னா, அதுல ப்ளீச்சிங் பவுடர் ஏதோ கலக்குறாங்க, அது வெள்ளையா வரணும்னு சொல்லி. அவ்வளோ மட்டமா அன்னைக்கு மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், அப்படிதான் அன்னைக்கு உலகம். கலப்படம், எல்லாத்துலயும் கலப்படம். உணவுல கலப்படம், பால்ல கலப்படம். இன்னைக்கு எந்த பால்லையுமே ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருடைய களங்கமில்லாத ஞான பாலை நம்ம குடிக்கும் போது, அதில் மேல் வாஞ்சையா இருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையில வாஞ்சையா இருக்கும் போது நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாயிட்டே இருக்கும். ஆமென். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல இருக்கிறான். ஆமென். ஒரு மரம், செழிப்பான மரம் எப்படி இருக்கும்னா, ஒரு நீரூற்றண்டை நாட்டப்பட்ட ஒரு மரம் எப்படி இருக்கும்னா அது செழிப்பா இருக்கும். ஆமென். தன் காலத்துல தன் கனியை தந்து ஒவ்வொரு காலத்திலும் அதாவது கதியை கரெக்டா கொடுக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில அந்தந்த காலத்துல உங்க வாழ்க்கையில நடைபெற வேண்டிய எல்லாம் அது பெர்ஃபெக்டா நடக்கும். நீங்க ஆண்டவருடைய வேதத்தின் மேல வாஞ்சையா இருங்க. ஆமென். எனக்கு ஏசப்பாவுடைய வேதத்தை வாஞ்சேன்னு சொல்லி அது மேல தியாகமா இருக்கும்போது நீங்கள் எப்போதும் கனி கொடுப்பீர்கள். ஆமென். வறட்சியான காலத்திலும் நீங்கள் தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். எனவே திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம் அடுத்த வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். திரும்ப அந்த முதல்ல ஒரு வசனத்தை மட்டும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஆண்டவரை குறித்து எங்க இதுல என்ன போட்டிருக்குன்னா, மனுஷனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஆகிய மூளை கல்ல அவர் வச்சிருக்கிறார், சீயோன்ல வச்சிருக்கிறார். ஆமேன். கிறிஸ்து தான், ஏசப்பா தான் இன்னைக்கு நமக்கு மூளைக்கல். ஆமேன். அவர் மேலதான் நாம் மாளிகை இப்போ நம்ம கட்டப்பட்டு வர்றோம். அவர் தலை, நாமெல்லாம் எப்படி அவருடைய சரீரம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்கள். மனிதனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆமேன். விலையேற பெற்றதுமாகிய மூளைக்கல், ஜீவனுள்ள கல். நம்முடைய ஆண்டவரின் ஜீவனுள்ள கல். அவர் ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு செத்த கல் அல்ல, மண் அல்ல, மரம் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், விலையேற பெற்ற, மனுஷனால் தள்ளப்பட்டவர். அவர் இந்த பூமியிலே மனுவுரு எடுத்து வந்த போது மனுஷர்கள் அவரை தள்ளினார்கள், ஆனால் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் நம்ம தள்ளுறாங்களா, புறம்பாக்குறாங்களா, உங்க சொந்த குடும்பம் உங்களை தள்ளுதா, ஒரு முக்கியமான எதுக்கெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணுதா, மனுஷனால் நீங்க தள்ளப்படுறீங்களா, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் நினைச்சுக்கோங்க. ஆமென். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவேதான் உலகம் நம்மள தள்ளுது. நீங்கள் உலகத்தார் அல்லாதபடியால் உலகம் உங்களை பகைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண தேவன் தெரிந்து கொண்டார். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூழ்நிலையில தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தானா, தன் தகப்பனால தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி வர்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான் அவன் அப்பா. ஆனா தாவீதை மட்டும் கூடல.
ஏன்னா எல்லாரும் நல்லா கவர்மெண்ட் பதவியில இருக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் ஆண்டவரோட உறவாடிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். எனவே அவங்க அப்பா அவன் தகுதியை பார்க்கறான், சூழ்நிலையை பார்க்கறான், வெளிப்படையான தோற்றத்தை பார்க்கறான், அவனை தள்ளிட்டான். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? நான் என் பிள்ளைய தெரிந்து கொண்டேன். ஆமென். நான் மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்கல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் மேல நீங்க எப்படி உறவுல இருக்கிறீங்க, இததான் ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் என்ன பார்க்கிறாருன்னா பணக்காரன் எவன் உயர்ந்தவனா இருக்கு, அப்படிதான் இன்னைக்கு பாக்குறாங்க. பெற்றோர்கள் அப்படிதான் பிள்ளைங்களை நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் மத்தவங்ககிட்ட போய் பெருமையா சொல்லுவாங்க, என் பையன் அதை செய்யறான் அந்த கவர்மெண்ட் இதுல, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தன் ஆண்டவரோட உறவாடுறவங்க, அப்படிப்பட்டவங்கள இன்னைக்கு உலகம் தள்ளிரும். ஆனா கடவுள் அவங்களதான் தெரிந்து கொண்டிருக்கிறாமே. மனிதனால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல். ஆமென். அந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாசிக்கலாம், நம்பிக்கை. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்க. இப்ப நம்ம எங்க சேர்ந்துட்டோம்? நம்ம எங்க சேர்ந்துட்டோம்? ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல சேர்ந்துட்டோம், அவரோட இணைக்கப்பட்டுட்டோம். ஆமென். இன்னைக்கு ஜீவனோட இணைக்கப்பட்டுட்டோம், ஜீவனாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். நம்ம அப்பா எப்படி ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார், நாமும் இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்க ஜீவனுள்ள தேவ பிள்ளைங்களா தான் இருக்கிறோம். ஆமென். நமக்குள்ள அவருடைய ஜீவன் வந்துட்டு அவரிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கடவுள்கிட்ட சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அவரோடு சேர்க்கப்பட்டிருக்கோம். எனவேதான் அவருக்காக சில பாடுகளை நாம் சகிக்கிறோம். உலகம் நம்ம தள்ளுது. ஆமென். உலகம் நம்மளை அற்பமா பேசுது, உலகம் நம்மளை பரியாசம் பண்ணுது. ஆனா தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருவீர்கள். ஆமென். இப்ப நம்ம எல்லாம் யாரு? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஆமென். ஆவிக்கேற்ற மாளிகை, ஆவிக்கேற்ற மாளிகை. ஆமென். நம்ம எல்லாம் ஆவிக்கேற்ற கூட்டம், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் மாற்றிட்டார். ஆமென். நம்மளை எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம்? வாசிக்கலாம். பலி செலுத்துவதற்காக. ஆமென். ஜீவனுள்ள கற்களை போல, ஜீவனுள்ள கற்களை போல, அவரை போல, அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறபடியா நாமும் எப்படி இருக்கணுமா? அவரை போல இருக்கும்படியாக, அவரை போல இருக்கும்படியா நாமும் ஜீவன், புதிய ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கும்படியாகவும். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை. ஆமென். நாம் பிரியமான பலிகள். ஆமென். நாம துதிக்கிறது ஏதோ ஒரு சாதாரணமான பலி இல்லை. இப்ப நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், இது ஏதோ ஒரு ஆராதனை அப்படின்னு கிடையாது. இது தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. சொல்லுங்க, நான் துதிக்கிற துதி தேவனுக்கு பிரியமான பலி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறார். ஆமென். நாம் பலிகளை செலுத்துகிற ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். இப்ப நம்ம எல்லாம் யாருன்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட். பழைய ஏற்பாட்டு நாளெல்லாம் குறிப்பிட்ட ஒரு ஜாதியை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். லேவின்னு ஒரு கோத்திரம். அவங்க மட்டும்தான் கடவுளை ஆராதிக்கணும், அவங்க மட்டும்தான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள், இன்னைக்கு நம்ம எல்லாருமே ராஜாக்கள், இன்னைக்கு எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். நாம் நீதிமான். ஆமென். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். நாம இன்னைக்கு ஏசப்பா எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரம் நாமும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் ஆமென் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறது போல நாமும் ஜீவனுள்ள கற்களாக இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளை
இல்லைங்கிற அந்த அந்தஸ்தோட வாழ்ந்தார். அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கப்படல, ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமீன். இன்னைக்கு நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். ஆமீன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் பிசாசுகளை துரத்தினார், வியாதியை சுகமாக்கினார், கானாவூர்ல தண்ணிய திராட்சரசமா மாற்றினாரு, கடல் மேல நடந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறோம். அப்படிதான் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கட்டப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் கட்டிக்கிட்டே இருக்க கிறிஸ்துவின் அஸ்திபாரத்துக்கு மேல நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அது ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமென். கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நம்ம ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நம் பாவிகள் அல்ல. ஆமென். நம்ம சொல்லக்கூடாது நான் பாவி, அதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. இப்பெல்லாம் நாம் நீதிமான். பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நாம் ஒவ்வொரு நாளும் கட்டப்படுறோம். ஆமென். நாம் செய்யற ஒவ்வொரு நற்கிரியைகளும் மூலமாக தேவன் நம்மை கட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்கலாமே, உத்தமரிசுவே அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறார். கட்டி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நம்முடைய ஆவிக்குரிய லெவல் கூடிக்கிட்டே இருக்கு. பரலோகத்துல நமக்கு இருக்கிற அந்த வீடு கூடிக்கிட்டே இருக்கு. ஆமென். நாம் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் நாம் பண்ற நற்கிரியைகள், ஒவ்வொரு நாளும் நாம் பண்ற ஜெபம், அவரோடு உறவாடுற உறவு, நாம் நன்மை செய்கிற எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதற்கென்ற பலனை பெறுவார்கள். சீசன் என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த சீசனை ஏற்றுக்கொள்றவன் அதற்கான பலனை பெறும். இந்த சிறியோர்ல ஒருத்தருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்கான பலனை நிச்சயம் பெறுவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அதற்கான பலன் நீங்க செய்யற ஒவ்வொரு நற்கிரியைகளும் பரலோகத்துல உங்களுக்கு அது பெரிய பில்டிங்கா அது எழும்பிக்கிட்டே இருக்கு. பில்டிங்கா எழும்பிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இங்க நீங்க பார்க்காம இருக்கலாம், நான் எவ்வளவோ ஆண்டவருக்கா நற்கிரியைகள் செய்யறேன், ஆண்டவருக்கா வாழ்றேன், சின்ன வயசுல இருந்தே நான் வேதத்தை தியானிக்கிறேன், வாலிப நாட்கள் அவருக்காக வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு பக்கம் உங்க ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது நீங்க ராஜகுமாரத்தி. ஆமென். நீங்க ராஜகுமாரர்கள். ராஜகுமாரத்தியே நீ உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ஆமென். பரலோகத்துல உங்க வீடு அது கூடிக்கிட்டே இருக்கு, லெவல் கூடிக்கிட்டே இருக்கு. பரலோகத்துல உங்க மகிமை கூடிக்கிட்டே இருக்கு, உங்க Dress அது மின்னிக்கிட்டே இருக்கு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 நம்முடைய உள்ளான மனிதன்ல இருக்கிற அந்த Dress, நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை அது கூடிக்கிட்டே இருக்கும். ஆமென். 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ரட்சிப்பின் வஸ்திரம் அது ஒரு வெண்மையான வஸ்திரம். ஆனா நாளாக நாளாக அந்த வஸ்திரம் என்ன ஆகும்னா அது கலர்ஃபுல் ஆயிட்டே இருக்கும். அது ஸ்டோன் ஒர்க். ஆமீன். விலையேற பெற்ற கற்களாக மாறிக்கிட்டே இருக்கும். அத மாதிரி பரலோகத்துல ஏராளமான ட்ரெஸ்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு வீடு இல்ல, ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு சின்ன வீடு கிடைக்கும். ஆமீன். ஆனா ரட்சிக்கப்பட்டு நாள் ஆக ஆக அவரோடு உறவாட உறவாட அவருக்கு ஊழியம் செய்ய செய்ய நமக்கு பரலோகத்துல வீடுகள் பெருகிட்டே இருக்கும். ஆமீன். பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அவனவன் கிரியைக்கேற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. ஆமென். அவருக்காக பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நீங்க என்ன ஆண்டவருக்காக செய்றீங்க அந்த லெவலுக்கு ஏத்தபடி நடக்கும். ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன்னா பரலோகம் கிடைக்கும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே பரலோகம் உறுதி. அபிஷேகம் பெற்றாலே உறுதி. ஏன்னா மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்துட்டாலே நடக்கும். ஆனா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா பரலோகத்துல வீடு கிடைக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும்னா சும்மா நிறைய வீடுகள்லாம் சேர்ந்து அப்படி இடங்கள் இருக்கும். ஆனா பூமியில இருக்கிறவோட பெஸ்டா தான் இருக்கும்.
பூமியிலே எவ்வளவு மேன்மையான இடங்கள் இருக்கு, சுற்றுலா தலங்கள் இருக்கு, அதை விட பெஸ்டா இருக்கும். ஆனா ஆவிக்குரிய லெவல் கூட கூட அவரோடு உறவாட உறவாட, அவரோடு பாடுகளை சகிக்க 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 நம்முடைய ஆவிக்குரிய லெவல் கூடும். ஆமேன். அவர் பக்கத்துல அவரோடு கூட வாழ்ற அந்த மேலான வாழ்க்கை கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கும்னா, தனி வீடு, தனி அருவி. வீடுலாம் எப்படின்னா விலையேற பெற்ற கற்கள். அந்த நகரத்தின் வீதியெல்லாம் சுத்த பொன்னா இருக்கும். ஒவ்வொருத்தர் பேர்ல தனி வீடு இருக்கும். ஒரு வீடு இல்ல. அவங்க செய்யற ஊழியத்தை பொறுத்து, ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கிற பொறுத்து அவங்களுக்கு பல வீடுகள் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி வீடுன்னா, தனித்தனி வீடு. அங்க வீட்டுல எல்லாம் அருவி இருக்கும், தனி அருவி, தனி தோட்டம், ஏராளமான மகிமை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம சுதந்திரிக்கணும். என்ன செய்யணும்? அவரோடு உறவாடணும், அவரோடு இணைக்கப்படணும். களங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல போய் வாஞ்சையா இருக்க கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சகல விதமான துர்க்குணங்களை விளக்கணும். அப்படிப்பட்ட துர்க்குணங்களை விளக்கணும், கபடத்தை விளக்கணும், பொறாமையை ஒழிச்சிடணும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பால் மேல வாஞ்சையா இருக்கணும். ஆமேன். நமக்குள்ள அவர் வாஞ்ச கூடிக்கிட்டே இருக்கும். ஆமேன். தாவீது சொல்றான், எனக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை நிமித்தம் நான் அதிகாலையிலே எழுந்துடுறேன். ஆமேன். அதுதான் வாஞ்சை. ஆமேன். நம்மளால தூங்க முடியாது, இரவுல தூங்க முடியாது, பகல்ல தூங்க முடியாது. அவர் மேல நமக்குள்ள வாஞ்ச வந்துட்டுன்னா இந்த ஜெபம் காணாது. 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்க, அதெல்லாம் காணாது. 2 மணி நேரம் காணாது, 3 காணாது. இன்னும் அவரோட உறவாட, இன்னும் வேதத்தை கேட்கணும், இன்னும் தியானிக்கணும், இன்னும் ஊழியத்தை செய்யணும், இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இன்னும் அவருக்காக பாடுகளை சகிக்கணும், இன்னும் நற்கிரியைகளை செய்யணும். இதுதான் நமக்கு வாஞ்சையா இருக்கணும். வாஞ்செல்லாம் இயேசுவா இருக்கணும், வாஞ்சையெல்லாம் கிறிஸ்துவா இருக்கணும். என் நேரம் எல்லாம் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவரோடு உறவாட பாடுகள் வரும்போது முறுமுறுக்காம, அப்பா அந்த பாடுகளுக்காக நன்றி, இந்த போராட்டத்திற்காக நன்றின்னு சொல்லி அவருக்கு நம்ம முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கணும் அவர் சொல்றார். கொஞ்சமா இருக்குன்னு சொல்லல, மிகுதியா கொடுக்கிறார் தேவன். நமக்கு மிகுதியானதை வச்சிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில ஏராளமான நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. தேவன் அதை நமக்கு ஆவியில வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபங்கள்ல ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அந்தந்த நாளுக்கு என்னென்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறார், என்னென்ன பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கோல்டு காயின்ஸ் கொடுத்திருக்கிறார். கோல்டு காயின்ஸ் எல்லாம் கொடுக்கிறார் நமக்கு நற்கிரியைகள் நிமித்தம். என்னென்ன காரியங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அநேக நேரத்தில் வெளிப்படுத்துறார். எனவே நாங்கள் தைரியமா சொல்றோம், தைரியமா பரலோகத்தை சொல்றோம். ஏன்னா நாங்க ருசி பார்த்திருக்கிறோம், நாங்க அதை பார்க்கிற ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம், அந்த அனுபவத்துக்குள்ள போறோம். அந்த அனுபவத்தை பெற்றாதான் பேச முடியும். ஆமேன். ஏதோ நாங்க கேட்டு யாரோ சொன்னதை கேட்டு பேசல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணால் காண்கிறோம். இவர் யோவான் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவை தொட்டு பார்த்தோம், நாங்கள் தொட்டு பார்த்ததும் கண்களினால் கண்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிறவர் ஜீவ வசனம் சொல்றார். ஏசப்பாவை குறித்து சொல்றார். அவர் கண்ணால நாங்க பார்த்தோம், தொட்டு பார்த்தோம், அவருடைய மகத்துவங்களை நாங்க ருசி பார்த்தோம். எனவே நாங்க தைரியமா பேசுறோம் சொல்றேன். நாங்க இன்னைக்கு பரலோகத்தை பத்தி தைரியமா பேசுறோம். ஏன்னா நாங்க அதை ருசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறோம். அநேக ஸ்தலங்களுக்கு கர்த்தர் கொண்டு போறாரு, அவ்வளவு மகிமையான இடத்துக்கு கொண்டு போறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை தரிசிக்கிறோம், அவரோடு உறவாடுறோம், முகமுகமா பேசுறோம், அவருடைய மடியில சார்ந்து இருக்கிறோம். இன்னும் அவைக்கிற அநேக ரகசியங்கள் இருக்கு, ஏராளமான ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் ஆமேன் தேவன் வெளிப்படுத்திட்டே, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாள் காணவே காணாது. எத்தனை மணி நேரம்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அனுபவங்கள், அவ்வளோ அனுபவங்கள், ஏராளமான அனுபவங்களை நமக்கு வச்சிருக்கிறார். ஆமேன். ஏராளமான நன்மைகளை வச்சிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்யுங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு வாடாத கிரீடத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அழியாமையை வச்சிருக்கிறார், சாகாமையை வைத்திருக்கிறார். இதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்துட்டே இருக்கிறோம்.
ருசி பார்த்துக்கிட்டே இருக்கும். எனவே நன்றி சொல்லுங்க. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்க. சகல துர்க்குணங்களையும் பொறாமைகளையும் கபடங்களையும் புறங்கூறலை எல்லாம் அகற்றுங்க. வீட்டுல உட்கார்ந்து அடுத்தவனை பேசுறத, மத்தவங்களை யூடியூப்ல தவறா மத்த ஊழியக்காரங்களை பேசுறத நீங்க அதை கேட்டுட்டு அதை போய் மத்தவங்களுக்கு ஷேர், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் விட்டுட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் ஏராளமான மகிமை உங்களுக்கு வச்சிருக்கார். இந்த நாள்ல ஒரு புதிய மகிமை அபிஷேகத்தை உங்களுக்கு ஊற்ற போறார். இதுவரை காணாத மகிமை நீங்க பார்க்க போறீங்க. இந்த நாளுக்கு ஏராளமான வஸ்திரங்களை, மகிமைய, கனத்தை அவர் வச்சிருக்கிறார். இந்த நாள்ல ஆராதிச்ச பிள்ளைங்களுக்கு, எங்களோடு இணைந்து ஆராதித்த பிள்ளைங்களுக்கு ஏராளமான கிஃப்ட கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க, நாம் ஜெபிக்க போறோம். ஆமேன். இந்த ஊழியத்துல விதைக்கிறவங்க காணிக்கைகள், தசம பாகங்களை ஸ்கிரீன்ல தெரிகிற கூகுள் பே மூலமா விதைக்கலாம். அதற்கான அறுவடையை நீங்க இன்மையிலும் மறுமையிலும் நீங்க பாப்பீங்க. ஆமேன். ஜெபிக்கலாம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுமா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆமென். நீங்கள் வாஞ்சையெல்லாம் நீங்க தான், நீங்க ஆசைலாம் நீங்க தான். அப்பா, நாங்கள் ருசி பார்த்தது உண்மையான சகல விதமான துர்க்குணங்களை, கபடங்களை எல்லாம் விட்டுட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஞான திருவசனமாகிய ஞான பாடின் மேல் வாஞ்சியா இருக்கு. எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்க வாஞ்செல்லாம் அப்படியே வார்த்தையா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும்பா. ஒவ்வொருவரையும் அப்படியே வாஞ்சையினால் நிரப்புங்க. இந்த நாள்ல ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறேன் அத்தனை ஆசீர்வாதத்தையும் கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொரு மேலும் கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொருடைய ஆவிக்கிற வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறேன். குடும்ப வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறோம். புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஒரு நதி பாய்கிறது, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பாய்கிறது. எல்லா போராட்டங்கள் வெளியேறுகிறது. அநேக புதிய வஸ்திரங்களை கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய வீடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். நிறைவான நன்மைகளை கொடுக்கிறார். சுவாச உறுப்புல இருக்கிற பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அபிஷேக மழையை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ரிசீவ் இட். பாதாளம் நடுங்குகிறது இந்த நாள்ல உங்களை பார்த்து. பாதாளத்தின் வாய் அடைக்கப்படுகிறது. சாபம் முறிக்கப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய மகிமை, மகிமை, glory, glory, glory ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு இருக்கு. ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கு. சொந்த கப்பல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சிலருக்கு ரேப்ரா ரிசீவ் சாகாமை, அழியாமை கொடுக்கிறார். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். மேற்கொள்ற அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ரிசீவ் இட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கோடா கொடிய பெருகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹalleluya. God bless you all.